கடகம் ராசி ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன் காணலாம். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலில் நட்சத்திர பலன்கள் பதிவிட்டு ஒரு வருடத்திற்கு மேலாகிவிட்டது. அதனால் செவ்வாய் பெயர்ச்சி பலன் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் பலன்கள் காணலாம். ஆயில்யம் நட்சத்திரம் புத பகவானுடைய முதல் நட்சத்திரம், கடகராசியில் 3வது நட்சத்திரமாக அமர்ந்திருக்கிறது. அதாவது சந்திர பகவானுடைய வீட்டில் புதனுடைய நட்சத்திரம், மனோகாரகன் வீட்டில் அறிவுக்காரகன் நட்சத்திரம். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இளம் வயதிலேயே நல்லா சம்பாதிக்கக்கூடியவர்கள். ஒரு 30 வயதிற்குள் சொந்தமாக மாடி வீடு கட்டக்கூடிய, சுயமாக வீட்டு மனை வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்பு ஆயில்யம் நட்சத்திர அன்பளுக்கு உண்டு. இயற்கையாகவே ஆயில்யம் நட்சத்திர அன்பளுக்கு பார்த்திங்கன்னா திருமண தோஷம் என்பது கூடுதலாக உண்டு. அதனால் உங்கள் அப்பாவுக்கு கூடுதலாக உங்களால் அவர் பயணங்கள் அலைச்சலை மேற்கொள்வார். ஆயில்யம் நட்சத்திர அன்பர்கள் நல்லா கேட்டுங்க. ஒரு கிரகம் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாகும் போது ஒரு ராசிக்காரர்களும் ஜாதகனும் தனி நபரும் அவருடைய தலையெழுத்தையே மாற்றிடும். அது நல்ல விதமாக இருக்கலாம், கெட்ட விதமாக இருக்கலாம். ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு ஒரு கிரகம் பெயர்ச்சியாகும் போது சுய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தால் வீடு, நிலம், சொத்து, வண்டி, வாகனம், அரச பதவி, அரசு வேலை, அதிகாரமாக முதலாளியாக அல்லது மேனேஜராக இருந்து மற்றவர்களை வேலை வாங்கலாம். அதே செவ்வாய் சுய ஜாதகத்தில் கெட்டு விட்டார் என்றால் ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் கடன் வாங்கி கடன்காரனாக ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. செவ்வாய் சுய ஜாதகத்தில் கெட்டு விட்டார் என்றால் அரசுக்கு புறம்பான செயல்களில் ஈடுபட்டு காவல் நிலையம், கோர்ட்டு கேஸுன்னு சிறைசாலை செல்லக்கூடிய அமைப்பும் ஏற்படுத்திவிடும். அதனால் சுய ஜாதகத்தில் செவ்வாய் வலுவாக இருக்கணும், கெடாமல் இருக்க வேண்டும். கடகம் ராசி ஆயில்யம் நட்சத்திர அன்பளுக்கு அடுத்த 1.5 மாத காலம் 12வது வீட்டிலே மிருகசீரிஷ நட்சத்திரம் 3-4 பாதத்திலும், திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதத்திலும், புனர்பூச நட்சத்திரம் 1-2-3 பாதத்திலும் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்வார். கடகராசிக்கு 5-10ஆம் வீட்டின் அதிபதி, பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திற்கும் தொழில் ஜீவனஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் செவ்வாய். அடுத்த 1.5 மாத காலம் 12வது வீட்டில் செல்லும்போது படிப்பு சார்ந்து, வேலை உத்தியோகம் சார்ந்து நீங்களோ உங்கள் குழந்தைகளோ குடும்பத்தை விட்டு வெளியில் தங்குற மாதிரி, ஹாஸ்டலில் தங்குற மாதிரி உங்களுக்கு ஏற்படும். அப்படிலாம் இல்லை, நான் உள்ளூரில் தான் இருப்பேன், உள்ளூரில் தான் எனக்கு வேலை அப்படின்னா கூட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்திங்கன்னா காலில் சுளுக்கு, மூட்டு எலும்பு வலி, வயிற்று வலி, கண் எரிச்சல், இரவு படுத்தா நல்லா தூக்கம் வரல, அந்த மாதிரியான உடல் உபாதைகளை 12வது வீட்டிலே செல்லக்கூடிய செவ்வாய் 5ஆம் இடம் சார்ந்த பிரச்சனைகளை கொடுப்பார். உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் தான். அவர் ராசிக்கு 12வது வீட்டிலே மறையும் போது மனக்குழப்பம், மன நிம்மதி இல்லாத தன்மை. 12வது வீட்டிலே செவ்வாய் வரும்போது பார்த்திங்கன்னா சுய நட்சத்திரத்தில் செல்லும்போது குலதெய்வ வழிபாடு செய்யலாம். நீங்கள் இஷ்ட தெய்வ கோயிலுக்கு சென்று வரலாம், ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளலாம். செவ்வாய் திருவாதிரை நட்சத்திரத்திலும், கடகராசிக்கு 8வது வீட்டில் செவ்வாய் நட்சத்திரத்தில் ராகுவும் பார்த்திங்கன்னா சஞ்சாரம் செய்வாங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் வண்டி வாகன போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். இப்போ சாகசம் பண்ணுறேன், நான் உலக சாதனை பண்ணுறேன் அப்படின்னு வண்டியை கையை விட்டுட்டு ஓட்டுறது, வேகமாக முறுக்கிறது, தண்ணி ஆழமான பகுதியில் போய் தலைகீழ குதிக்கிறது, இதெல்லாம் தவிர்க்க வேண்டும். உங்கள் ராசிக்கு 8வது வீட்டிலே இன்னொரு 4 மாத காலம் ராகு பகவான் செல்கிறார். ராகு 8வது வீட்டில் இருக்கும்போது தினந்தோறும் மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடியவர்கள் கவனமாக சாப்பிடணும். உடம்புக்கு ஒத்துக்காத உணவுகளை சாப்பிடக்கூடாது. 8லே ராகு இருக்கும்போது உணவு விஷமாகும். ராகுவும் செவ்வாயும் நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்கும்போது
கடகராசி ஆயில்ய நட்சத்திர அன்பர்கள் உங்கள் பயண போக்குவரத்தில் கவனமாக சென்று கவனமாக வருவது நல்லது. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் வந்து கவனம் எடுத்துக்கொள்ளணும். 12வது வீட்டிலே செவ்வாய் நின்று 4ஆம் பார்வையால் 3வது வீட்டை பரிசுகிறார். புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கலாம், புதிதாக வீடு கட்டலாம், வீட்டை வந்து பராமரிக்கலாம். விவசாய நிலம், மண் நிலம், பூமி சார்ந்த தொழில் வேலை செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் வந்து கூடுதலாக உழைப்பு இருக்கும். 12வது வீட்டில் செவ்வாய் நின்று 3வது வீட்டை பாரி செய்யும்போது உங்களுக்கு வந்து கூடுதலான உழைப்பு இருக்கக்கூடிய காலகட்டம். 3வது வீட்டை செவ்வாய் பாரி செய்யும்போது இளைய உடன் பிறந்தவர்களிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல், சண்டை சச்சரவு இல்லாமல் ஆயில்யம் நட்சத்திர அன்பர்கள் பார்த்து கொள்வது நல்லது. செவ்வாயுடைய நேர் 7ஆம் பார்வை கடகராசிக்கு 6வது வீட்டின் மேல் விழுகிறது. அப்போ வந்து 6ஆம் அதிபதி ஜென்ம ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வயிற்று வலி, மன அழுத்தம், மனக்குழப்பம், நிம்மதி இல்லாத தன்மை, அப்படி இல்லைன்னா வேலை சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை பெரும்பாலானவர்களுக்கு ஏற்படும். செவ்வாய் வந்து 6ஆம் வீட்டை பாரி செய்யும்போது வேலை உத்தியோகம் சார்ந்து பதவி உயர்வு, ப்ரமோஷன் கொடுத்து உங்களை வந்து வேறு இடத்துக்கு மாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி நிலையும் அடுத்த 1.5 மாத காலம் ஏற்படும். 6வது வீட்டை செவ்வாய் பாரி செய்யும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளணும். செவ்வாய் பகவானுடைய 8ஆம் பார்வை கடகராசிக்கு 7வது வீட்டின் மேல் விழுகிறது. இப்போ வந்து திருமணமானவர்கள் வாழ்க்கை துணையிடம், நண்பர்களிடம் கொஞ்சம் வந்து அனுசரித்து செல்லணும். அவங்களால் உங்களுக்கு தொல்லை தொந்தரவுகள் வரும். குடும்பத்தில் அம்மாவோ, பாட்டியோ, அக்காவோ, மனைவியோ ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் உங்களை வந்து குறை சொல்கிற மாதிரி இந்த காலகட்டத்தில் பெண்களால் கொஞ்சம் வந்து சங்கடப்படக்கூடிய சூழ்நிலை கடகராசி ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்பட வாய்ப்புண்டு. கோச்சாரத்தில் ராசிக்கு 12வது வீட்டிலே செவ்வாய் வரும்போது கொஞ்சம் வந்து உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும், பயணங்கள் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் வந்து இரவு படுத்தா நல்லா தூங்க முடியாது. அதனால் நேரத்துக்கு சாப்பிட்டு இரவில் வந்து நேரமாக படுத்து தூங்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இல்லைன்னா வந்து கண் வலி, வயிற்று வலி, உடம்பு சார்ந்த வலி வேதனை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி விடும். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், நம்முடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.